நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே பாருங்கள், இந்த வெண்டைக்காய் செடியில் இந்த வெண்டைக்காய் இலையில் எவ்வளவு மாவு பூச்சி, அதாவது மீலிபக்கு, அது கூட கூட எவ்வளவு எறும்புகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த இலையிலையும் பாருங்கள், இங்கே எவ்வளவு மாவு பூச்சி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு பல வழிமுறைகள் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மாவு பூச்சிகளை விரட்டுறதுக்கு, கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த வழி, செலவில்லாத வழி கூட, ஒரு முறை இந்த கரைசலை தயார் பண்ணி நாம் ஸ்ப்ரே பண்ணணுன்னா மாவு பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்தும். இதை பல முறை நான் சோதித்து பார்த்துட்டு தான் இப்போ இதை வீடியோவாக போடலாம் அப்படின்னு இப்போ வந்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இங்கே பாருங்கள், இது ஓமவல்லி. இந்த ஓமவல்லியிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்குவோம். இப்போ ஓமவல்லி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த கரைசலுக்கு தேவையானது 3 பொருள் தான். இங்கே பாருங்கள், ஓமவல்லி இலைகள், சாதம் வடித்த கஞ்சி, ஆரி இருக்குது, அடுத்து கொஞ்சம் லிக்விட் சோப்பு. இப்போ இந்த சாதம் வடித்த கஞ்சி பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை உடையதாக இருக்கும். அதனால் அது ஒட்டும் திரவமாக செயல்படும். கொஞ்சம் புளிச்சாலுமே கூட எப்போதுமே நமக்கு தெரியும் அது இந்த மாவு பூச்சிகளை விரட்டக்கூடிய தன்மை உடையது. இந்த ஓமவல்லி இலையை பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த ஓமவல்லி இலை மருந்தாக பயன்படுது இந்த சளி, இருமல், காய்ச்சலுக்கு. அதோடு கூட இந்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசனை பூச்சிகளை ஓட ஓட வரட்டும். இலைப்பேன், அசுவினி, இதுங்களுக்கெல்லாம் நான் இந்த ஓமவல்லியை கொடுத்துருக்கேன். அப்போ இந்த மாவு பூச்சி சாகலை. காரணம், அப்போ நாம் இதோட சேர்த்த பொருள் வேற. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஓமவல்லி இலையை எடுத்து இந்த பாருங்க, மிக்சியில் போட்டு, இப்படி இந்த மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓமவல்லி இலை கொஞ்சம் காரத்தன்மை உடையது, அதோட உப்பு டேஸ்ட்டும் இருக்குது. நான் இந்த ஓமவல்லி இலையை சாப்பிட்டு பார்த்தேன். இந்த உப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால இந்த மாவு பூச்சியோட மேலே நமக்கு அப்படியே மாவு மாதிரி இருக்கு பாருங்க, அது ஒரு ஜெலாட்டின் மாதிரி ஒரு பொருள், கொழகொழப்பான ஒரு பொருள், கொஞ்சம் இனிப்பா இருக்கக்கூடிய பொருள் கூட தான். அதனால இந்த உப்பு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த கொழகொழப்பான மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருளை அது ஈஸியாக கரைச்சிரும். அந்த மேல் கோட்டிங் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த மாவு பூச்சிகளால் உயிர் வாழ முடியாது. அதனால இந்த கரைசலை இப்போ செஞ்சு நாம் செடிகளுக்கு மேலே இருக்கிற இந்த மாவு பூச்சிகளுக்கு தெளித்து பார்ப்போம். அது எப்படி சாகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ முதல்ல நான் மிக்சியில் இந்த ஓமவல்லி இலையை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த ஓமவல்லி இலையை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வடிகட்டிக்கலாம். பாருங்க, இங்கே இதில் இப்படியே வடிகட்டிக்கலாம். இந்த ஜூஸ் இறங்குது பாருங்க அடியில். நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டினதுக்கப்புறம் பச்சை கலரில் ஜூஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஜூஸோட நாம் இந்த சாதம் வடித்த கஞ்சி, ஆறுன சாதம் வடித்த கஞ்சியையும் சேர்க்கணும். இப்போ சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சாதம் எதுவும் விழுந்துடாமல் மேலாவில் இருக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் நான், இல்லாட்டி ரொம்ப திக்காக இருக்கும், நமக்கு ஸ்ப்ரேயரில் இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் கூட நாம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக இதில் லிக்விட் சோப்பு சேர்த்துக்கலாம். ஒட்டுறதுக்கு நமக்கு லிக்விட் சோப்பு வேணும். சோப்பு நிறம் இருந்தாக்கா அந்த செடிகளுக்கு மேலே நல்லா ஒட்டிக்கும். அதனால் அந்த மாவு பூச்சி மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பவுடர் மாதிரி இருக்கிறது எல்லாம் கரைஞ்சி வெளியே வர்றதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த சோப்பையும் சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துட்டு இந்த கரைசலை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா தரோவாக கலந்து விட்டுருவோம்.
கலந்து விட்டுக்கிட்டு இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்ப்ரேயர் இருக்குது. ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாம், ஓரளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றி எடுத்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது, மீதி இருந்தால் அப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இன்னொரு நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, அதாவது 2 நாளைக்குள்ளே இதை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னாக்க அந்த வடித்த கஞ்சி நல்லா புளிச்சு போயிடும். இப்போ நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றி முடிச்சிட்டோம். இந்த ஸ்ப்ரேயரை இதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ மாடிக்கு போய் நாம் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ வாங்க இந்த மாடிக்கு வந்துட்டோம் பாருங்க. இது ஒரு மிளகா செடி. இப்போ பாருங்க, இதுல இருந்தே மிளகா பழுத்ததெல்லாம் இருக்குது. இந்த மிளகா செடியில எவ்வளவு மாவு பூச்சி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ மாவு பூச்சி! நான் இவ்வளவு நாள் கவனிக்காம விட்டுட்டேன். மற்ற செடிகள்லாம் உள்ள இருக்கிற தக்காளியில எல்லாம் மாவு பூச்சிகள் இல்லை, இங்கேயும் இருக்காது அப்படின்னு விட்டுட்டேன் நான். இப்போ காலையில தான் நான் பார்த்தேன், தண்ணி கொடுக்கும் பொழுது, என்ன இவ்வளோ மாவு பூச்சி இருக்கே அப்படின்ட்டு, இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் முதல்ல இந்த இதெல்லாம் செஞ்சு டெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். எப்படி ஒரு புதுசாக ஒரு மருந்து தயாரிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, உடனே இதை செஞ்சு இதுக்கு கொடுத்துர்லாம், அப்போ தான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொடுக்க கொடுக்க இந்த கரைசல் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இந்த மாவு பூச்சியெல்லாம் கீழே விழுகுது பாருங்க. இப்படி முதல்ல எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்க. இந்த சைடில் இங்கே பாருங்க, கீழே இருக்கு. இந்த இடத்துல அடிக்கலாம் பாருங்க, மாவு பூச்சி எல்லாம் போகுது பாருங்க. நீங்க முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாம் கரைஞ்சு போயிடும். அதே சமயம் இது செத்தும் போகுதுங்க. இதில் இதுதான் ஹைலைட்டு. உடனே கீழே விழுந்த உடனே இந்த மாவு பூச்சியெல்லாம் செத்து போயிடுது. எவ்வளோ இருக்கு பாருங்க, செடிகளை வளர விடாம உள்ள சத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு, இவங்களுக்கு ஃப்ரெண்டு வேற எறும்பு, அதுவும் சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யுது, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு. இந்த எறும்புகள் மாவு பூச்சி மேலே இருக்கிற அந்த இனிப்பு ஒரு திரவத்தை சாப்பிட்றதுக்காக அந்த மாவு பூச்சிகளை கொண்டு போய் ஒவ்வொரு இலையில இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு செடியில இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. இப்போ பாருங்க, இந்த ஸ்டெம்மு முதல்ல நாம எப்படி பார்த்தோம், இப்போ பாருங்க எவ்வளோ போயிடுச்சு. அதுல இருந்து எவ்வளோ மாவு பூச்சிகள்லாம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரியுது, பார்த்தாலே தெரியுது. நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டெம்மில் பாருங்க, அடுத்த பக்கம் திருப்பி வச்சிருக்கேன், எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, ஸ்ப்ரே பண்றோம். ஸ்ப்ரே பண்ணது எப்படி போகுது பாருங்க. கம்ப்ளீட்டா எல்லாம் போயிடுது, எல்லாம் உடனே விழுந்துருது கீழே. அதுக்கப்புறம் அது எழுந்திருக்கிறதே இல்லை. ஏன் எழுந்திருக்கிறதே இல்லைன்னு கன்ஃபார்ம்டா சொல்றேன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்திருக்கேன். ஒரு சின்ன இலையில பின்பக்கம் பாருங்க, எவ்வளோ மீலிபகு மாவு பூச்சி. அந்த இலையை கிள்ளிக்கிட்டு இப்போ நாம் தயாரித்த அந்த கரைசலை ஊற்றி பார்த்தேன் பாருங்கள், எல்லாமே செத்து போச்சு. ஊற்றின உடனே கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட் ஆச்சு, அப்படியே எல்லாமே செத்து போச்சு. பக்கத்தில் பாருங்கள் எறும்புகள், அந்த எறும்புகளும் செத்து போயிருக்கு. இந்த கரைசல் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொய்யா மரத்தில் நுனியில் அந்த கொழுந்தில் பாருங்கள், அப்படியே நிறையா இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணேன், எல்லாமே கீழே கொட்டிடுச்சு. இந்த மாவு பூச்சி எல்லாமே செத்து கீழே விழுந்ததோடு இல்லாமல் அங்கேயும் பாருங்கள் ஒரு எறும்பு செத்து போய் உக்காந்துருக்கு. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த கொய்யா மரம் இந்த குச்சியில் பாருங்கள், இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இந்த கரைசலை, நம்ம இப்போ தயார் பண்ண கரைசலை இந்த குச்சியில் ஸ்ப்ரே பண்ணி விட்டேங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம்
இங்கே பாருங்கள், இந்த எறும்புகள்லாம் என்ன ஓட்டம் ஓடுதுன்னு சொல்லிட்டு அதுங்களால் இந்த லெவலை விட்டு கீழே இறங்கி வர முடியல. இங்கே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், கீழே இறங்கி வர முடியல. இப்போ வருது பாருங்கள், வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு மேலே ஏறுது. பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வருது, வந்ததும் ரிட்டர்ன் ஆகிட்டு அப்படியே மேலே ஏறுது பாருங்கள். அதுக்கு கீழே இறங்கி போகலை. கீழே இருந்தும் எதுவுமே மேலே இல்லை. இப்போ குச்சியோட கீழ் பகுதிக்கு போகிறோம் பாருங்கள். கீழே இருந்தும் இங்கே பாருங்கள், எறும்புகள்லாம் அந்த லெவலுக்கு வருதே ஒழிய அதுக்கு மேலே ஏறி போக மாட்டேங்குதுங்க அதுங்களுக்கு. ஆக இது ஏதோ ஒரு சென்ஸ் இருக்குது. அதனால் இந்த கரைசலை இந்த எறும்புகளும் சரி மாவு பூச்சிங்களும் சரி அவாய்ட் பண்ணுது. மாவு பூச்சிகள் இறந்தே போகுது, எறும்புகள் கொஞ்சம் நேரம் கழித்து இறந்து போகுது. ஆக இந்த மாதிரி மாவு பூச்சி வந்தாக்க நம்ம இந்த கரைசலை தயார் பண்ணி அடித்தோன்னா கம்ப்ளீட்டாக மாவு பூச்சியை விரட்டிடலாம். இந்த ஸ்டெம்மில் இருந்து போயிருச்சு பாருங்க, எவ்வளோ சுத்தமாயிருச்சு இந்த ஸ்டெம்மு. வாங்க, இந்த இலையிலையும் வெண்டைக்காய் இலையிலையும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். இங்கே பாருங்க, எப்படி போகுது பாருங்க, எறும்பும் போகுது. இந்த இலை முதல்ல எவ்வளவு மாவு பூச்சி இருந்தது, இப்போ பாருங்க எவ்வளவு சுத்தமாயிருச்சு. மாவு பூச்சிகள் எல்லாம் அப்படியே உடனே கீழே விழுந்துருது. விழுந்துறதோட மட்டும் இல்லாமல் செத்து போயிடுது. இங்கே பாருங்க, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே அசைவே இல்லாமல் இந்த மாவு பூச்சியெல்லாம் செத்து போய் கிடக்கு. இங்கே கீழே சின்ன சின்ன மாவு பூச்சியாக இருக்கிறதுனால கீழே அவ்வளவுக்கா நமக்கு தெரியல விழுந்து கிடக்கிறதெல்லாம். ஆனால் என் கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என் கையில் பாருங்கள் புள்ளி புள்ளியாக எவ்வளோ மாவு பூச்சி இருக்குன்ட்டு அதுலேருந்து தெரிச்சது. ஆக இந்த மெத்தடில் நாம் இஃபெக்டிவாக இந்த மாவு பூச்சிகளை எல்லாம் விரட்டலாங்க. அப்போ இந்த கோடை காலத்தில் தான் மாவு பூச்சி அதிகமாக வருது. மாவு பூச்சி அதிகமாக வர்ற இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி கரைசலை தயார் பண்ணி ஓமவல்லி இலை, சாதம் அடித்த கஞ்சி, லிக்விட் சோப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கரைசல் தயார் பண்ணி அதை அடித்தோம் மாவு பூச்சி மேலே அப்படின்னாக்கா, மாவு பூச்சி ஒரே தடவை அடிக்கையிலேயே நல்லா எல்லாமே காலி ஆயிடுது. ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.